அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை மதியம் காலையில் வாங்கின மீனை தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 9 மீன் எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகா, 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நான் நிறையா சேர்ப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறையா சேருங்க, இல்லைன்னா 2 மட்டும் சேர்த்துக்காங்க. அடுத்து தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது அவ்வளோதான் சேர்த்து அரைச்சி அந்த ஜாரையும் கழுவி தண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன். தேவையான அளவு புளி ஊற போட்டிருந்தேன், புளி தண்ணியை கரைச்சி இப்போ ஊற்றிக்கிட்டேன். இனி உங்களுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி வச்சாச்சு. இனி நல்லா கொதிக்கட்டும். இனி திறந்து வச்சுக்கிடலாம், இல்லைன்னா பொங்கி சிந்திடும். நல்லா கொதித்து வந்துட்டு இனி காய விடுங்க. நம்ம இனி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா போதும், நல்லா பொங்கி வரட்டும். ஆப்பை எடுத்து மேலட்டால் மட்டும் கிளறி விடுங்க, அடியில் கிளறும்போது மீன் உடஞ்சிரும். எங்கள் ஊர் சைடு மீன் குழம்பு இப்படி தான் எங்கள் அம்மாலாம் வைப்பாங்க. உங்கள் ஊர் சைடு எப்படி வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு ரெடி. நாங்கள் இன்றைக்கி தாளிக்கலை, கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கியிருக்கேன். அருமையான மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.